குடிச்சிட்டு 4 காலில் தவழ்ந்து வர்ற மாப்பிள்ளை, அதை குடிக்க ஊற்றி விட்டு அனுப்புகிற மருமகன், இவங்கெல்லாம் வந்து இங்கே வருவாங்களாமா, இவங்கெல்லாம் வந்துட்டு மானம் போகாதாமா. கடைசியில் நான் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறது தான் வந்துட்டு ஜாகிங் போகிறது தான் அங்கே மானம் போயிருமா? என்ன சொல்லி வச்சுருக்கீங்க நீங்கள்? ஒரு மிரட்டி ஒரு ஆள் கையாளாதவரை, பைசா இல்லாதவரை, ஒரு பூவரை, ஒரு வேலை பார்க்குறவரை, நியாயமாக இருக்கிறவரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து மிரட்டி உருட்டி கல்யாணத்தை முடிச்சு வச்சுப்பீங்க. இங்கே வந்துட்டு உங்களுடைய இதெல்லாம் வந்துட்டு போயிருமாம்மா நீங்கள்? கூட்டு கொண்டு போய் தோப்பில் வச்சுக்கிட்டு தண்ணியை போட்டு அடித்து அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புகிற ஆட்கள் உங்களுக்கு. நீங்கள் என்ன குடும்ப மரியாதை வச்சுருக்கிறீங்க நீங்கள்? அதனால் நீங்கள் பாருங்கள், நான் வந்துட்டேன். எந்த சிஸ்டத்தையும் நான் மாற்றிக்க தயாராக இல்லை. என்னை அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டாங்க, நீங்கள் மிரட்டிட்டீங்க, உருட்டிட்டீங்க, அதோடு நிற்கணும். நான் எப்படி இருக்கணும், ஏது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டீசெண்டான காலேஜ் ப்ரொஃபஸர். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஜாக்கிங் என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியும், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியும், ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியும், வீட்டில் இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியும். அதனால் எல்லோரும் வாய மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு போட்டோடனே ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. ரூமுக்குள்ளே வந்த உடனே அவன் வரான், நம்ம ஆள் சுரேஷ் வந்து, என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ? யாரை பேசுன்னு தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா பேசுகிறேன். உங்கள் அப்பா அம்மா பேசுகிறேன்? ஆமாம். என்னை பேசுகிற மாதிரி எங்கள் அப்பா அம்மா பேசுகிறேன். ஆமாம், உங்கள் அப்பா அம்மாவை தான் பேசுகிறேன். முன்னாடி நேரடியாக சொல்ல முடியாது. நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் முடித்தவர், உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லலாம். இந்த கல்யாணம் முடித்தாலும் உன் மாமனுக்கு நேரடியாக சொல்லலாம். எல்லாம் அவங்க பெரியவங்க, அதுக்காக மரியாதை கொடுக்குறேன். இந்த மரியாதை அவங்க காப்பாற்றிக்கிட்டா பெட்டரு. இதை திரும்ப திரும்ப கேட்டால் அவங்கள்ட்டையும் அதே சொல்ல வேண்டியிருக்கிறேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே போடுற ரசத்தை இங்கே கேட்டு, ரேவதி கிளம்பு அப்படின்னா, இல்லை இந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம், அதெல்லாம் வேணாம் கிளம்பு அப்படின்னு ரேவதியை கூட்டிகிட்டு போயிட போகிறாரு அப்படிங்கிறத நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2 நாளாக நடக்கிறதுல திரும்ப நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறதா இருந்தாலும் இருக்கும். எனக்கு என்னன்னாக்கும், இந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணு இவ்வளவு அமைதியாக இந்த வேலையை செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் எனக்கு எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஜாகிங் போகிற சமாச்சாரத்தில் இந்த பொண்ணு ஜாகிங் போக அவர் முன்னாடியே போயிட, என்ன சீக்கிரமாக வந்துட்டிங்களாண்ணா, அவர் ஆகா நிம்மதியாக வீட்டில் தூங்கிட்டு இருக்கான்னு வர, இதை போட்ட உடனே அவருக்கு வந்துட்டு கடுப்பாகி டென்ஷன் ஆகி வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கா தெரியுமா அப்படின்னு பேப்பர் கிழிச்சு போடுறாரு. நீ சொல்லு நான் சொல்லுங்கிறாரு, குடும்பத்தையே கூப்பிட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லிடணும், இது ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இது கடையில் இந்த பொண்ணு வேறு பேப்பர் திருத்துற வேலையில் வேறு வந்துச்சா, வந்து லைட்டை போட்டே பண்ணுனாரா. அதாவது என்ன சொன்னாலும் கடைசியாக உனக்கு சாதிக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு இவங்க வந்து பேசணுன்னு அவங்க அப்பா அம்மா வராங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சுட்டு பேசுகிறாங்க. அவங்க அம்மா வந்து ஏம்மா மதி அப்படின்னு, இங்கே வரப்பா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, கல்யாணம் முடிச்சு வச்சிட்டிங்கல்ல, உங்கள் வேலை முடிஞ்சது. என்னை கேட்டிங்களா கல்யாணம் முடிச்சுக்க விருப்பமாக இருக்கான்னு? கேட்கல. அப்பவும் நான் சொன்னேன், எனக்கு வேணான்னு சொன்னேன். தள்ளி கொண்டாந்து இங்கே விட்டுட்டிங்களா, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சுல, இனிமேல் நான் இங்கே என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தள்ளி விட்டீங்களா. என்ன மதி இப்படி பேசுகிறேன்? அவங்க அம்மா சொன்னாங்க, பாரு ரொம்ப பேச வேண்டியிருக்கும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னமாவது பிரச்சனை எங்கே சொல்லுங்கள், நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை விட்டுட்டு வந்துக்கிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்றவர் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், அவரை திறந்தனும் கூப்பிட்றதா வச்சுக்காதீங்க. அப்பா இனிமேல் நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா அந்த வீட்டில் வர வேண்டியதில்லை. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரியும்னு சொல்லும்போது விக்கித்து போயிடுறாங்க எல்லான்னு. அதில் சந்தோஷமாக இருக்கிற பிள்ளை வந்துக்கிட்டு ரேவதி ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுன்னா கூட நம்ம மலர் வந்துக்கிட்டு அப்படியே நின்று பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்துட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சா போயிருச்சு அப்படின்னு ஒரு பாரு என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, இதை பொண்ணு வந்துட்டு உள்ளார போகிறத, ஏய் நின்று என்ன பேசிட்டு போகிற நீ அப்படின்னு போகிற. அப்பாம்மா நீங்கள் கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அறிவு அங்கே போயிட்டுப்பா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, என்ன குடும்பமான மரியாதையெல்லாம் போயிட்டுருக்குது, நீ வாட்டில் பேசுகிறேன். எந்த குடும்பமான மரியாதை போச்சு, எப்போ மரியாதை போச்சு? முந்தா நாள் வந்து உங்கள் மகன் வந்துட்டு தண்ணியை போட்டு வந்து கட்டில் எது கீழே எதுன்னு தெரியாமல் கொடுத்துக்கு வந்தார், அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதா? சரி, அப்போ நீங்கள் யாரோட குடிச்சிட்டு வந்தீங்க? எங்கே பாரில் குடிச்சிட்டு வந்தீங்களா? இல்லை நீங்களா வருத்தமாக இருந்து குடிச்சிங்களா? இல்லை வீட்டு வாசப்பில் உட்காந்து குடிச்சிங்களா? இல்லை யார் வாங்கி கொடுத்தா? அக்கா புருஷன் வாங்கி கொடுப்பாரு, தம்பி வந்து மச்சான் வந்து வாங்கி குடிப்பார். இதிலெல்லாம் உங்கள் குடும்ப கலாச்சாரமான குடும்பம் போயிருமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அடித்து போட்டு இப்போ நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், அவங்களுக்கே வெக்கமாக இல்லை, 4 லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்க. சரி, அங்கே போய் ஒரு மரியாதை போக வேண்டாமே அப்படிங்கிறதுக்காகவும், அந்த மலரக்கா கேட்டாங்கங்கிறதுக்காகவும் நான் கையெழுத்து போட்டு வந்தேன். நான் விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டேன்னா, நாங்கள் முன்பகை இருந்ததா அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் பொய் சொல்கிறது உங்களுக்கு தப்புன்னு தோணலை. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் போடுறதுலாம் உங்களுக்கு கலப்பமாகிடுது. அது என்ன ட்ரெஸ் போட்டேன்? நான் வழக்கமாக உள்ள பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறேன். நான் கேஷுவலாக ஜாக்கிங் என்ன போடணுமோ அந்த ட்ரெஸ்ஸை போடுறேன், அதையும் லூஸ் ஃபிட்டிங்கில் நான் போட்டு போகிறேன். இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பாருங்கள், எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், எப்படி மரியாதையாக இருக்கணும் பெரியவங்கள்ட்ட, எப்படி சின்ன பிள்ளைகள் பாசமாக இருக்கணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும் எனக்கு தெரியும். இதெல்லாம் யாரும் எனக்கு பாடம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜாகிங் போகிறத யாரும் தடுக்க முடியாது, நான் ஜாகிங் போயிட்டு தான் இருப்பேன்.
உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வராதீங்க, நீங்கள் வேறு பக்கம் போயிருங்க. இல்லை நான் வேறு பக்கம் போகணும், நான் வேறு பக்கம் போயிடுறேன். வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் நான் போயிட்டு கிரவுண்டில் போய் ஜாக்கிங் போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் நல்ல மனுஷங்க ஆம்பளை இருக்காங்க. ஒருத்தர் அவன் ஜாக்கிங் வந்தோமா முடிச்சமா பார்ப்பான். அடுத்தவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறா, எப்படி போட்டிருக்கா, டைட்டாக போட்டாளா லூஸாக போட்டாலான்னு பார்க்க மாட்டாங்க அவங்க. அதனால் அந்த இடத்துக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னாக்காங்க. இவர் அப்படியே தலை விழிப்புறாரு. அந்த அம்மா வந்துக்கிட்டு சரி இதை பாய கொடுத்தோம்னா வம்புல மாட்டிப்போமே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான், போதும், இது போதும் தானே, இதுக்கு மேலே உங்களுக்கு யாருக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வேணும்னாக்க என்னையே கேளுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உள்ளார போனேன். இவன் போய் உள்ளார போய் ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நான் கேட்டாங்க. என்ன பேசணும், திரும்ப அங்கே வந்து பேசட்டுமா அப்படின்னு. மாமாவை தான் சொன்னேன் நான், மாமாவை தான் நேரடியாக சொன்னேன், உங்கள் மாமாவை தான் சொன்னேன் நான். இந்த உங்கள் கலாச்சாரம்லாம் எனக்கும் தெரியும், என் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், மாமாவை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இது தாங்காதுன்னு வெளியே வந்து, மாமா இது ஆகாது மாமா, இவளை என்னை விட்டு விட்டுறணும் மாமா, டேய் பேசாமல் இருறா, ஏன்டா இருக்கிற பிரச்சனை கிளப்புற, ரேவதியை கிளம்பு அப்படின்னு கிளம்பிடப்போகிறான். இங்கே வந்து மதி வந்துட்டு மலர் வந்து சொல்ல போகிறாங்க. மதி எப்படி மதி, ஏன் மதி இவ்வளவு கோவமாக பேசுகிறேன் அக்கா, ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டேன் ஆடி கறக்கணும், நீங்கள் விட்டு கொடுத்ததான், நீங்களும் கொஞ்சம் இருந்தால் பராது பிரச்சனை இருக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க, யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன்.